பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு புதுக்கோட்டை நகரத்திலே நமனசமுத்திரம் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கான அந்த அவர்கள் பணியாற்றிய அந்த மில் அரசுக்கு சொந்தமான இடம். அந்த இடத்தை அதில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைக்காக ஒரு பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த பொதுக்கூட்டத்திலே நானும் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும், தோழர் குடந்தை அரசன் அவர்களும், தோழர் SR பாண்டியன் அவர்களும் பங்கேற்பதாக இருந்த நேரத்தில் திடீரென்று நேற்று இரவு அந்த பொதுக்கூட்டத்திற்கான அனுமதியை ரத்து செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் வந்ததற்கு பின்னாலே மீண்டும் கூட்டத்தை நடத்தி கொள்ளலாம் என்று இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில திமுக ஆட்சி நடக்கிறதா அல்லது காவல்துறை ஆட்சி நடக்கிறதா என்கிற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இன்றைய திமுக ஆட்சியை விட எடப்பாடி ஆட்சி, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பரவாயில்லை என்கிற சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக அரசும் அது கையிலே வைத்திருக்கிற காவல்துறையும் எங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதேபோல் நேற்றைக்கு ஆனந்த விகடன் நிகழ்ச்சியில விஜய் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை பற்றிய புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். அதிலே குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்திலே இருக்கிற, புதுக்கோட்டை நகரத்திலே இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலே இருக்கிற வேங்கை வயல் கிராமத்திலே இன்றைக்கு வரை குடிநீரிலே மலம் கலந்தவர்களை கண்டுபிடிப்பதற்கான எந்த முயற்சியையும் புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை முன்னெடுக்கவில்லை. இதைத்தான் விஜய் அவர்கள் அம்பேத்கர் பற்றிய புத்தக வெளியீட்டு விழாவில பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு புதுக்கோட்டையின் மானம் சென்னை வரை காற்றிலே பறக்கிறது. புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது. தமிழ்நாட்டில விஜய் ஒருவர் தான் வேங்கை வயல் பிரச்சனையை பேசாமல் இருந்தார். இப்பொழுது அவரும் பேசியிருக்கிறார். இன்னொரு 10 ஆண்டு கழித்து வேங்கை வயலில குடிநீரில மலம் கலந்தவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று காவல்துறை சொல்லும் நீதிமன்றத்திலே என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இன்றைக்காவது காவல்துறை விழித்துக் கொள்ள வேண்டும், தமிழக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும். அப்படி விழித்துக் கொள்ளாவிட்டால் நாங்கள் நட்புணர்வோடு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். இந்த நிலை தொடருமேயானால் உங்கள் ஆட்சியை யாரிடமாவது நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களும், விடுதலை தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் குடந்தை அரசன் அவர்களும் உங்களிடத்திலே உங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்வார்கள்,
உரையாடுவார். இல்ல, திமுக திராவிட இயக்க அரசு என்று சொல்லிக் கொள்கிறது. இந்த ஆட்சியை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, விளிம்பு நிலை மக்களுக்கான இது போன்ற அநீதிகளை தடுத்து நிறுத்துகிற வேலையை அவர்கள் செய்ய வேண்டும். 2 ஆண்டு ஆகப் போகிறது. இதுவரை வேங்கை வயல் சம்பவத்திலே நடவடிக்கை எடுத்திருந்தால் இது போன்ற பேச்சுக்கள் எழாது என்பதை திமுக கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். திராவிடர்கள் என்றால் திருடர்கள் என்கிற அடிப்படையிலே ஒரு பதிலை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் சொல்லியிருக்கிறார் விமான நிலைய பத்திரிகையாளர் சந்திப்பில். ஆனால் குறைந்தபட்சம் இங்கே ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது ஏற்கனவே ஆண்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை. ஏன் எதிர்வினை ஆற்றவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். சீமான் சொன்னதை ஏற்றுக்கொள்கிறீர்களா, அல்லது திராவிட முன்னேற்ற கழக அரசு சீமான் மீது நடவடிக்கை எடுக்காதற்கு என்ன காரணம்? நாங்கள் எல்லாம் அப்படி பேசினால் உடனே பிடித்து உள்ளே போடுவீர்கள். ஆனால் சீமான் திருடர்கள் என்று சொல்லுகிறார். ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை நமனசமுத்திரம் பஞ்சாலை என்பது இப்பொழுது இயங்காத நிலையிலே அந்த நமனசமுத்திரம் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு அந்த நிலங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஜனநாயக கோரிக்கை. அந்த பஞ்சாலைக்கு கொடுக்கப்பட்ட நிலம் அந்த தொழிலாளர்களினுடைய வாழ்வாதாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டு கொடுக்கப்பட்ட நிலம். ஆனால் இப்பொழுது அது தனியார் மயம் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சிக்கலை அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் மற்றும் அந்த தொழிலாளர்களுடைய எதிர்காலத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த நிலத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு கவன ஈர்ப்பு பொதுக்கூட்டத்தை திட்டமிட்டிருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு கோரிக்கைகளை குறித்து நம்ம பேசும் பொழுது, பொதுக்கூட்டமாகவோ அல்லது ஆர்ப்பாட்டமாகவோ பேசும் பொழுது அரசு அதிகாரிகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டங்களை நம்ம நடத்துறோம். அரசு அதிகாரிகள் செயல்படவில்லை என்றால் ஆட்சியாளர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு அக்கறையின் அடிப்படையிலே தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படுகின்றன. ஆனால் இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மாதிரியான ஒரு கவன ஈர்ப்பு கோரிக்கை நிகழ்ச்சிகளையே காவல்துறை தடுத்து வைக்கிறது. எங்களுக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குதுன்னா, ஆட்சியாளர்கள் என்பவர்கள் யார், காவல்துறை என்பது இது, 2 பேத்துக்குமான வித்தியாசம் என்னன்னு இருப்பாங்க. என்னன்னா, எந்த கோரிக்கையை எழுப்புறது, எந்த கோரிக்கையை கூட்டம் நடத்துறது, போராட்டம் நடத்துறதுன்னு முடிவு செய்யறது காவல்துறையாகவே இருக்கிறது. இப்ப காவல்துறை தான் கிட்டத்தட்ட ஒரு நாட்டையே, தமிழ்நாட்டையே ஆட்சி செய்யுதா அப்படிங்கிற கேள்விதான் இப்படி எழுகிறது. பொதுவாக காவல்துறைக்கு என்ன வேலை என்றால், இது போன்ற பொதுக்கூட்டங்களுக்கு, ஆர்ப்பாட்டங்களுக்கு இடஒதுக்கி கொடுப்பதோ, பாதுகாப்பு கொடுப்பதோ, அது வைக்கக்கூடிய ஒளிபெருக்கி என்பது அளவை மீறாத ஒன்றாக இருக்கிறது கவனிப்பது மட்டும்தான் காவல்துறைக்கு இருக்கக்கூடிய உரிமை. அதான் காவல்துறையோட பொறுப்பு. ஆனா ஒரு கோரிக்கை கூட்டம் நடத்துறதா வேண்டாமாங்கிற காவல்துறையை முடிவு செய்கிறத அனுமதிப்பது என்பது ஜனநாயகத்துக்கு எதிரானது. ஒரு காவல்துறைக்கு இதெல்லாம் வேலை இல்லை. காவல்துறைக்கு எந்த கோரிக்கை கூட்டம் நடத்துற, எந்த கோரிக்கை கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ற காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருதுனால் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதா தடுப்பதற்கான வேலை மட்டும் தான் காவல்துறை வேலை. ஆனால் இங்கே காவல்துறை என்பது ஜனநாயகத்துறை கழுத்தை நெறித்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் காவல்துறை எல்லாத்திலுமே தலையிடுகிறது, எல்லாவற்றையும் அவர்களே முடிவு செய்யறாங்க. இப்ப நாங்க என்ன கேட்க விரும்புறோம் என்றால், இந்த புதுக்கோட்டை காவல்துறை இந்த பஞ்சாலை பிரச்சனை அவங்க தீர்த்து வைப்பாங்களான்னு சொல்ல சொல்லுங்க, அல்லது அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குதான்னு சொல்ல சொல்லுங்க, அல்லது அவங்களே தொழிலாளர் சார்பா கோரிக்கை எடுத்துக்கொண்டு போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்கிறதோ, அமைச்சர்கிட்ட மனு கொடுக்கிற வேலையோ காவல்துறையினுடைய தலைவர் செய்வார் என்றால் நாங்கள் இந்த வேலை செய்ய போவதில்லை.
காவல்துறைக்கு அந்த வேலை இல்லை இல்ல. இப்ப காவல்துறை எதுக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும் நடத்த வேணாம்னு சொல்ற வேலையெல்லாம் முடிவு செய்யறது காவல்துறை யார்? காவல்துறை யார் இந்த அதிகாரத்தெல்லாம் கொடுத்தது? அதே மாதிரிதான் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல பல ஊர்கள்ல பாத்தீங்கன்னா காவல்துறை 10 மணிக்கு மேல வியாபாரம் பண்ணக்கூடாது, கடை நடத்தக்கூடாது, எல்லாத்தையும் மூடுறாங்க. டீ கடையை மூடுறது, ஹோட்டல் கடையை மூடுறது. காவல்துறை ஒரு வணிகத்திற்குள்ளாக தலையிடுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கு? காவல்துறைக்கு இந்த அதிகாரத்துல யார் கொடுக்குது? எல்லா நகரங்கள்லயும் பார்த்தோம்னா 10 மணிக்கு மேல கடையை மூடுறாங்க. ஹோட்டல் கடையும் டீ கடையும் பிற கடைகள்ல மூடுவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் கிடையாது. ஒரு வணிகத்திற்குள்ளாக தலையிடுவதற்கு காவல்துறைக்கு எந்த விதம் அதிகாரமும் கிடையாது. ஒரு வணிக நிறுவனத்தை நடத்துறவரு 24 மணி நேரம் கடை நடத்துவதற்கு உரிமை இருக்குது. 24 மணி நேரம் கடை நடத்துவதற்கு வாடகை கொடுக்குறாரு. அதனுடைய வருமானத்தை இழக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டில வணிகத்தினுடைய அந்த மொத்த அளவு அல்லது வருமானம் என்பது குறைஞ்சிட்டே வர்றதுக்கான காரணமே காவல்துறை அடிப்படை காரணமா இருக்கு. 10 மணிக்கு மேல ஒரு கடையை மூட வேண்டிய அவசியம் இருக்கு. கடையை ஒருத்தர் மூடுறது மூடலைங்கிற அந்த முதலாளி எடுக்க வேண்டிய முடிவு. அது ஒரு காவல்துறை முடிவு செய்யுது. காவல்துறை எப்படி முடிவு செய்ய முடியும்? நம்ம சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொன்னா நீ கடையை திறந்து வச்சா திருட்டு நடக்குது, அல்லது நகை கடையை திறந்து வச்சா திருட்டு நடக்குது, நகையை போட்டா திருட்டு நடக்குது, வெளியே வந்தா திருட்டு நடக்குது, இப்படின்னு எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம், நகையை வாங்க வேணாம இருக்கலாம், சாப்பிட போகாம இருக்கலாம், எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருந்துட்டு காவல்துறைக்கு ஒரு வேலையுமே கிடையாது இல்ல. அப்ப இன்றைக்கு திருச்சி நகரமோ அல்லது மதுரை நகரமோ போன நகரங்கள் எல்லாம் பல ஊர்களிலிருந்து கிராமங்கள்ல இருந்து வரக்கூடியவர்கள், சந்தைக்கு பொருள் எடுத்து வரக்கூடியவர்கள், வந்து போகக்கூடியவங்க. அவங்க இரவு முழுக்க வருவாங்க, பயணம் செய்வாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க, சரக்கு மூட்டைகளை இறக்குவாங்க, ஏற்றுவாங்க. அவங்களுக்கான எந்த விதமான உணவு கடைகளோ அல்லது ஹோட்டல்களோ டீ கடை எதுவுமே இருக்கிறது இல்லை. அப்ப தமிழ்நாட்டை நடத்துறது காவல்துறையாக இருக்கு. நம்ம ஒண்ணு கேட்கிறோம், இந்த பஞ்சால பிரச்சனைய இனிமேல் காவல்துறையை எடுத்து நடத்துங்க, அவங்களே தீர்த்து வைக்கட்டும். இனி ரோட்ல ரோடு ஒழுங்கா போடல, தண்ணி வரலன்னா காவல்துறை அதை ரோடு போடுற வேலையும் பைப்பு தண்ணி மாற்றுற வேலையும் அவங்களே பார்க்கட்டும். இல்லைன்னா கடைக்கு 12 மணி நேரத்துக்கு மட்டும் நம்ம எல்லாம் வாடகை கொடுப்போம், மீதி 12 மணி நேரம் காவல்துறை வாடகை கொடுப்போம். 12 மணி நேரம் முடிக்க சொல்றாங்க, 10 மணி கடையை மூட சொல்றாங்கல்ல, 12 மணி 10 மணி கடையை மூடிடுறோம். மீதி இந்த 12 மணி நேரத்துக்கான வாடகையை தமிழ்நாடு காவல்துறை கொடுக்கணும். நாங்க மாசம் வாடகை கொடுக்கக்கூடிய இந்த முதலாளிகளுக்கு அந்த கடையில சிறு தொழில பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்குது. அப்ப இப்படி காவல்துறை எல்லாத்தையுமே முடிவு செய்யக்கூடியதுனால் நாளைக்கு காவல்துறை சேர்ந்தவரை முதலமைச்சரா மாத்திட்டோம்னா நல்லா இருக்கும். எதுக்கு தனியா நம்ம எல்லாம் ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தது? காவல்துறை தலைவரை முதலமைச்சரா மாத்திருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை பார்த்துட்டே இருக்கு. எந்த கூட்டத்துக்கு போறாலும் காவல்துறை எல்லாத்தையும் முடிவு செய்யும். அவங்களுக்கு ஒரு கோரிக்கையை பற்றியான போதுமான அவங்களுக்கு ஆய்வோ அதை பற்றியான கவனமோ இருக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு பஞ்சாலை பற்றி வரலாறு தான் தெரியுமா? அல்ல இங்க இருக்கிற பல்வேறு போராட்டங்கள் நம்ம போறவங்க அந்த கோரிக்கைகளை பத்தி ஏதாவது படிச்சிருக்காங்களா, அல்லது அதுக்கு அக்கறை செலுத்திருக்காங்களா? அவர்கள் தயாரிக்கப்பட்ட முறை வேற. ஆனா காவல்துறை எல்லாத்துலயுமே தலையிடக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்ப இது போன்ற ஒரு முறையை திமுக அரசு காலத்தில் மாறும் நம்பணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட நிலை மாறல. எல்லாத்தையுமே நாளைக்கு என்ன சட்டம் போடணும், என்ன பேண்ட் போடணும் வரைக்கும் காவல்துறை முடிவு பண்ணணும். என்ன சோறுதிக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும் வரைக்கும் காவல்துறை. நீங்க பாத்தீங்கன்னா இரவு 11 மணிக்கு 12 மணிக்கு நின்று பேசிட்டு இருந்தோம்னா இங்க எதுக்கு நிக்கிறீங்க, ஏன் நிக்கிறீங்க, வீட்டுக்கு போங்க, தூங்க, இது எல்லாத்தையும் சொல்லணும் காவல்துறை. காவல்துறைக்கு என்ன வேலை இருக்குது? இந்த சுதந்திர நாட்டிலே அது நடக்குமாது? காவல்துறைக்கு எத்தனை மணிக்கு ஏன் நீங்க நிக்கிற, ஏன் நேரத்துக்கு நீ வீட்டுக்கு போகலன்னு கேட்கறதுக்கு இந்த காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா? இந்த வேலையெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளார காவல்துறை எல்லா இடங்களிலும் தலையிடுவதும் எல்லாவற்றையும் அவர்கள் நிர்வகிப்பதும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு திமுக அரசு முடிவு கட்டவில்லை என்றால் காவல்துறை தான் நாளைக்கு யாருக்கு ஆட்சி வர போறான்னு முடிவு பண்ண போகுது, வேற யாரும் கிடையாது. திமுக அமைச்சர்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை. அவங்களுக்கு எல்லாம் இந்த இது போன்ற சிக்கல், அவங்க எல்லாம் எத்தனை மணி நேரம் வேணாலும் கடை நடத்தலாம், வியாபாரம் பண்ணலாம், தொழில் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம், வண்டி போகலாம், வரலாம். ஆனா சாமானிய மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னு திமுகவை சார்ந்தவர்கள், அதனுடைய கடைமட்ட பொறுப்பாளர்கள் யாருக்குமே எந்த அக்கறையோ கவனமோ கவலையோ இருக்கிறதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த காவல்துறை அதிகாரம் செலுத்துவது என்பது கேள்விக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள், நாங்க தேர்ந்தெடுக்கிற அனுப்பக்கூடிய எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ முதலமைச்சரோ அவங்க முடிவு செய்யணும். காவல்துறை எல்லாத்தையும் முடிவு செய்வது என்பது இன்றைக்கும் ஏற்புடையதாக இருக்கு. அதாவதுங்க, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் வைத்த கொள்கைகள், முன்வைத்த கொள்கைகள், போராடிய கொள்கை நடைமுறை ஆயிருக்குதாங்கிறத நேற்றைக்கு நினைவு கூற வேண்டிய நாள். இரண்டாவது, பாபர் மசூதி இடிப்பின் காரணமாக முன்வைத்து இந்தியா முழுவதும் இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். இதுதான் நேற்றையுடைய முக்கியத்துவம். ரெண்டு தான் முக்கியத்துவமானது. அண்ணல் அம்பேத்கர்
போராடிய கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கை இடஒதுக்கீடு தான். இடஒதுக்கீடு மிக முக்கியமான கோரிக்கை. இந்த இடஒதுக்கீடு நிலைமை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் எந்த வகையில் நிரப்பப்படுறதே இல்லை. 4 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல கூட இடஒதுக்கீட்டுல ஒன்றிய நிறுவனங்களிலே நிரப்பப்படலைங்கிற விவரங்கள்லாம் வந்திருக்கு. அப்ப இதுதான் இன்றைக்கு மைய பிரச்சனையாக மாற்றப்படும். டிசம்பர் 6ன்னு நீங்க குறிப்பிடுறதுனால இது சொல்றேன். அதனால அவர் திரு ஆதவ அர்ஜுனா பேசுறது இதை நோக்கி பேசுன மாதிரி தெரியுது. இன்றைக்கு அண்ணல் அம்பேத்கரோட கொள்கைக்கு யாரிடமிருந்து நெருக்கடி வருகிறது? பாஜகவிடமிருந்து நெருக்கடி வருகிறது. அது எப்படிப்பட்ட நெருக்கடி வருகிறது என்பதை பேசுவதுதான் நேற்றைய தினத்தோட முக்கியத்துவம். அண்ணல் அம்பேத்கர் உடைய நினைவு நாளிலே அண்ணல் அம்பேத்கரோட கொள்கைகளுக்கு நெருக்கடி தரக்கூடிய பாஜகவை குறித்து பேசும், அல்லது டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டது, படுகொலை செய்யப்பட்டது, அந்த கட்டிடம் அந்த மசூதி இடிக்கப்பட்டது, இது குறித்து பேச வேண்டிய நாள். இது ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் வந்து மன்னராட்சி முறை இன்னைக்கு இல்லை. மக்கள் தேர்ந்தெடுத்து தானே ஓட்டு போடுறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் மன்னர் முறைப்படி எல்லாம் நியமனம் நடக்கப்படுது. மன்னர் யார் நியமனம் பண்றா? மதவாதிகள் மன்னரை நியமனம் பண்ணுவாங்க, பூசாரிகள் மன்னர் நியமனம் பண்ணுவாங்க. ஆனா இன்றைக்கு மக்கள் தான் தேர்ந்தெடுத்து நியமனம் செய்கிறார்கள். இப்ப மக்கள் இடத்துல இது குறித்தான விவரங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்ப இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் முறையில் அடிப்படை பிரச்சனை ஜாதிய ரீதியாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் போதும், ஜாதிய ரீதியாக உரிமைகள் மறுக்கப்படுவதும் அடிப்படை பிரச்சனை. அதுக்காக தான் நீங்க சமத்துவம் என்பது தேவைப்படுகிறது. சமத்துவம் வேணும் ஏன் கேட்கணும்? சமத்துவம் இல்லைங்கிறனால வேணும்னு கேட்கணும். அதை குறித்து பேச வேண்டிய சூழலில் அதிலிருந்து விலகி போவதில் எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை. நீங்க எது கேட்டீங்க? இல்லைங்க, அரசியல் கட்சிகளை யாரை பத்தி அஞ்சக்கூடிய சூழல் இல்லை அப்படின்னு கிடையவே கிடையாது. யாரையுமே வந்து அப்படிப்பட்ட யாருக்காகவும் கவலைப்படுவதோ அல்லது அதை குறித்தான பின்வாங்குவதோ யாருக்குமான தேவையும் இல்லை. பொதுவாக ஒருத்தருடைய எழுப்பக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு இன்னொரு தடவை பதில் சொல்லக்கூடியது அது அரசியல் கட்சிகள்ல நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதுல வந்து நான் என்ன பேசுறோம்னா, திரு விஜய் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் குறிப்பான கேள்விகளாக இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த குறிப்பான கேள்விகளுக்கு குறிப்பான பதில்கள் வரணும். இதுதான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். அன்றைக்கு மக்களுடைய பிரச்சனை குறித்து இல்லைங்க. நம்ம அரசியல் இவங்க பதட்டம் அவங்க பதட்டம்னு சொல்றது நாம அப்படி கணக்கு பார்க்க முடியாது இல்லைங்களா? இது வந்து ஒரு நீண்ட நாளா இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழல் ஒண்ணு இருக்கிறது. நாங்க எங்களுக்குன்னு ஒரு எல்லை இருக்கு. நாங்க எந்த எல்லையை பார்க்கறோம்னா, இன்றைக்கு மக்கள் பிரச்சனை சம்பந்தமாக திரு விஜய் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு வந்து அதற்கான பதிலை பெறுவதற்கான முயற்சிகள் அந்த தரப்புல இருக்கிறது. அதே போல நாங்கள் எழுப்புகின்ற கேள்விக்கு திமுக தரப்புல இருந்து பதில்கள் வருவதில்லை. நாங்க அதை தான் பார்ப்போம். நாங்க வந்து மாஞ்சோலை பிரச்சனையை வந்து கேள்வி எழுப்பிட்டு தொடர்ச்சியா போராட்டம் நடத்திட்டு இது குறித்து இது வரைக்கும் திமுக பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சொல்லிடுறேன். அதிமுக காலத்துல போராட்டம் நடத்துனீங்க, திமுக காலத்துல போராட்டம் நடத்துனீங்க. ரெண்டு விஷயம் இருக்கு. இப்ப பஞ்சாலை பிரச்சனைக்கு வந்து உட்காந்துருக்கோம் உங்ககிட்ட, இது போராட்டம் தானே. இதே மாதிரி 1.5 மாசத்துக்கு முன்னாடி இதே காரைக்குடியில சம்பை ஊற்று பிரச்சனைக்கு இதே மாதிரி எங்கள் போராட்டத்துக்கு கூட்டத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. சரிங்களா? அதே போல போன 10-15 நாளைக்கு முன்னாடி சென்னையில முப்பெரும் விழா நடத்தும் பொழுதும் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு போராட்டம். இதெல்லாம் செய்திகள் ஆகிறது இல்லை. சரிங்களா? இப்ப நம்ம புரியலைங்க. தடைய கடன் தான் இப்பவும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தடைய கடன் தான் பண்றோம். ஆனா இது எதுவுமே வந்து செய்தியாக இருக்கும். மாஞ்சோலைக்கு வந்து தொடர்ச்சியா போராட்டம் நடத்தணும், அந்த மக்களை போய் சந்திச்சோம், அதற்கான திருநெல்வேலியில் மாநாடு நடத்தணும், சென்னையில போராட்டம் நடத்தணும். இது எது செய்தியாகுது? அப்ப அன்றைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியை நம்ம எதிர்த்து பேசும் பொழுது அன்றைக்கு இருந்த மற்ற ஊடகங்கள் அதை செய்திகளாக மாற்றுது. இன்னைக்கு அது செய்திகளாக மாற்றுறது இல்லை. நான் ஒண்ணு சொல்லல. இப்ப நீங்க எடுக்கிற பேட்டி எதுவும் வராது. பாருங்க. இல்ல நாங்க சொல்லிடுறோம். நாங்க வந்து சொன்ன விஷயம் வந்து இந்த 1 மாசத்துக்குள்ளார திருவண்ணாமலை பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு சாதி சான்றிதழ் வரவில்லை அப்படிங்கிற கண்டனம் தெரிவிச்சு நாங்க போடுறோம்.
பிரஸ் மீட் நடக்கும், அது செய்தியாகுது. இதே போல இந்த மாஞ்சோலை பிரச்சனைக்கு கொடுத்ததுக்கு வரல. மீனவர் பிரச்சனைக்கு வந்து திமுக அரசு வழக்கு பதிவு செய்யல, கொலை வழக்கு பதிவு செய்யவில்லை என்று தமிழ்நாட்டுல 10 இடங்கள்ல முற்றுகை போராட்டம் நடந்தது. சரிங்களா? அப்புறம் இனாம் நிலத்தை கையகப்படுத்துறது வந்து திரு சேகர் பாபு அவர்களுடைய அறநிலையத்துறை இந்த இனாம் நிலத்தை கையகப்படுத்துவதை கண்டித்து செய்திகள் வெளியிட்டோம். அதுக்கு இந்த நாளை கழிச்சு போராட்டம் இருக்கு. சரிங்களா? அதே போல இந்த மாதிரி தொடர்ச்சியா நடத்தக்கூடிய இந்த போராட்டங்கள் எதுவுமே ஏன் கவனம் இல்லாமல் போகிறது, ஏன் கவனப்படுத்தப்படுவதில்லை என்ற கேள்விதான் நாங்க எழுப்ப வந்தோம். இந்த கேள்வி உண்மையாலுமே நாங்க கேட்கணும். நாங்க சொல்றது இது எல்லாமே 2 மாசத்துக்குள்ள நடந்த இத்தனை நிகழ்ச்சிகள் இருக்கு, 2-3 மாசத்துல. சரிங்களா? நேத்தைக்கு தனுஷ்கோடியில அந்த காற்றாலை நிறுவப்படுவதற்கு எதிராக நேரா போய் பார்த்துட்டு வந்தோம். இது செய்தியாக இருக்கு. அப்ப இது எங்களுடைய கேள்விகள் ஏன் ஊடகங்கள் இதை செய்தியாக மாற்றுவது? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல இது எல்லாமே வந்து வாரத்துக்கு 3 முறையாவது எங்களுக்கு விவாதத்துக்கு கூப்பிடுவாங்க, ஊடக விவாதங்களுக்கு. இன்றைக்கு ஏன் எங்களை ஊடக விவாதத்துக்கு கூப்பிடுறது இல்லை? தினத்தந்தி வந்து 12 வருஷம் ஆச்சு கூப்பிட்டு, புதிய தலைமுறை எங்களை கூப்பிட்டு செய்தி பேர் சொல்றேன்னு வருத்தப்படாது, உண்மையை நீ கேட்டதுனால சொல்ல வேண்டியது, கூப்பிட்டு 5-6 வருஷம் ஆகுது. நியூஸ் 18 கூப்பிட்டு 5-6 வருஷம் ஆகுது. நியூஸ் 7 கூப்பிட்டு 6-7 வருஷம் ஆகுது. அப்ப இவங்களெல்லாம் கூப்பிட்டாதானே நாங்க கருத்து சொல்ல முடியும், இல்லைங்களா? அப்ப கூப்பிடலைங்கிறப்ப நாங்க எப்படி எங்க கருத்தையோ எங்க போராட்டத்தையோ செய்தியை நாங்க சொல்ல முடியும்? அப்ப இது என்ன ஆகுதுன்னா, எங்க மேல திரும்ப திரும்ப ஒரு பிம்பம் வந்து கட்டப்பட்டுட்டே இருக்கு. நீங்க அதிமுக எதிர்த்தீங்க, திமுக எதிர்க்கலாம். திமுக சமயத்திலும் எதிர்த்திருக்கோம், அதிமுக சமயத்திலும் எதிர்த்திருக்கிறோம், காங்கிரஸ் சமயத்திலும் எதிர்த்திருக்கிறோம், பாஜகவின் ஆட்சியிலும் எதிர்க்கிறோம். இந்த கோரிக்கைகளை தான் முன்னுரை வைக்கிறோம். அப்ப நீங்க மாஞ்சோலை பிரச்சனை, உதாரணமா மாஞ்சோலை பிரச்சனை பெரும் பிரச்சனை தொடர்ச்சி போட நடந்தது. எங்களுக்கு ஒருவேளை ஊடகம் எங்களுக்கு கவனிச்சிருந்ததுன்னா, அதை வந்து ஒரு விவாதமாக தொலைக்காட்சியில் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு மாஞ்சோலை மக்களுக்கு ஒரு தீர்வு உண்டு. ஆனால் இந்த அன்றைய காலத்துல அதிமுக ஆட்சி காலத்துல உடனே விவாதமாக எடுக்கப்படும். அப்ப நாங்க வந்து இதற்கான பதிலாக இதுதான் சொல்ல முடியும். எங்க வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். அது வந்து பல இடங்களில் செய்திகளாக தடுக்கப்படும் பொழுது விவரங்கள் தெரியுது. அதே கருத்துக்கு சீமான் மேல ரெண்டு விஷயத்தை சொல்லிடுறேன். இப்ப எங்கள் மீது இதே போல கடுமையான ஒடுக்குமுறை இன்றைக்கு இருக்குது, கடந்த காலத்துல இல்லை, இப்பவும் அது சொல்றாங்க. இவங்க எங்க அமைப்பை பற்றியான பொய்யான தகவல்களை காவல்துறை சார்ந்தவர்கள் பேசுறதும் நாங்க கேட்கிறோம். அது எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய அரசியல் போராட்டத்துக்காக நடக்கக்கூடிய விஷயம். இப்ப திருச்சி எஸ்பி திரு வருண்குமார் அவர்கள் எடுத்த அந்த செமினார்ல பேசுனதை பத்தி நீங்க கேக்குறீங்க. அதுல ஒண்ணு சொல்லிடுற முதல் விஷயமா, மே 17க்கும் நாம் தமிழருக்கும் உள்ள வித்தியாசம், அல்லது எங்களுக்கும் நாம் தமிழருக்கும் உள்ள வித்தியாசம், நாங்க எந்த அதிகாரிகளை பற்றியோ எந்த ஆட்சியாளர்களை பற்றியோ யாரை எதிர்த்து பேசினாலும் தனிப்பட்ட ரீதியாக எந்த விதமான ஒரு வசவுகளையோ தரக்குறைவோ நாங்க என்றைக்குமே நாங்களோ எங்கள் தோழர்களோ எந்த மேடையிலோ எந்த இடத்திலோ நாங்க சமூக வலைதள பதிவு செய்ததே இல்லை. முதல் விஷயத்தை அதை சொல்லிடுறோம். அப்ப நீங்க திரு வருண்குமாரோடு திரு சீமானுக்கு முரண்பாடு இருக்குதுன்னா அரசியலாக எதிர்கொண்டிருக்க வேண்டும், அல்லது சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும். இப்ப எங்களை வந்து பொய்யா வழக்கு போட்டாங்க. இப்ப 4 நாளுக்கு முன்னாடி தீர்ப்பு வந்தது, என் மீது குற்றச்சட்டம் போட்ட தவறு, எங்களை கைது செய்து 4 மாதம் சிறையில் எடுத்த தவறுன்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்து எங்களுக்கு விடுதலை பண்ணியிருக்கு. அப்ப நாங்க அதுக்காக அந்த காவல்துறை அதிகாரி 4 மாசம் நாங்க பட்ட கஷ்டத்துக்காக காவல்துறை அதிகாரி நாங்கள் வந்து உரிமையிலையோ தரக்குறைவோ நாங்க பேசல. நாங்கள் நிரபராதிகள் என்பதை நிரூபிச்சிருக்கோம். அப்ப திரு வருண்குமார் அவர்களையோ அவர் குடும்பத்தினரையோ தரக்குறைவாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை திரு சீமான் தனது கட்சி தன் தொண்டர்கள் என்ன பண்ணி நெறிப்படுத்தணும், ஒரு தவறா பேசினா கூட நெறிப்படுத்தணும். நம்ம எல்லா கட்சிக்கும் சொல்றோம் இல்லையா? அப்ப அதை நெறிப்படுத்தணும், முறைப்படுத்தி இருக்கணும். ஒரு தலைவர் எப்படி பேசணுமோ அதை அவர் முன்மாதிரியாக இருந்து காட்டியிருக்க வேண்டும். நீங்க ஒரு அதிகாரியை குறித்து பேசுறீங்க, அதிகாரி சட்ட ரீதியாக தவறாக இருந்தா அதை நீங்க சுட்டி காட்டுங்க, வழக்கு பதிவு பண்ணுங்க. நாங்க மனித உரிமை கமிஷன்ல வழக்கு பதிவு பண்ணிருக்கோம் அதிகாரிகள் மேல, சரிங்களா? அப்ப அதை வந்து ஒரு கட்சி தலைமை செய்திருக்க வேண்டும் ஒன்று. அதே சமயத்துல திரு வருண்குமார் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர் செய்த விஷயத்திற்காக இதை வந்து ஒரு அனைத்து இந்திய அளவுல நீங்க வந்து ஒரு அந்த ஒட்டுமொத்த கட்சியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டன வரைக்கும் நீங்க ஒரு பிரிவினைவாதி என்று சொல்வது நிச்சயமாக ஏற்க முடியாது.
அப்படிலாம் நீங்க பண்றாங்க அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப என் மீது அல்லது எங்கள் மீது இந்துத்துவ அமைப்பை சார்ந்தவர்கள் மிக மோசமாக கீழ்த்தரமாக குடும்ப ரீதியான தாக்குதல் எல்லாம் நடத்துறாங்க. அப்ப நீங்க அந்த அந்த அதே போல ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி இந்துத்துவ அமைப்பு இந்து மக்கள் கட்சி மோசமா பேசினாங்க எங்களை. நான் கொலை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக ட்வீட் போட்டிருக்கேன். யாரு? அர்ஜுன் சம்பத் என்னை எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று வெளிப்படையாக ட்வீட் போட்டிருக்காரு. ஸ்கெட்ச் போட்டு தரோம், நீங்க ஒரு தீர்த்து கட்டுங்க அப்படின்னு ஓப்பனா ட்விட்டர்ல இருக்குது. இது காவல்துறையும் நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம், நடவடிக்கை எடுக்கப்படலை. இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்னா, இப்ப இந்து மக்கள் கட்சியை பற்றியோ இந்து முன்னணியை பற்றியோ நீங்க இது போல ஐபிஎஸ் மாநாட்டுல ஏதாவது ஒரு ஐபிஎஸ் அதிகாரி பேசுவாரா? நீங்க திரு சீமானவர்களை பேசுவதை போல, நாம் தமிழரை பிரிவினவாதம் என்று பேசுவதை போல, பாரதிய ஜனதா கட்சி பிரிவினவாத கட்சி என்று பேசுவதற்கு 1000 ஆதாரங்கள் இருக்குது. ஆனால் எந்த அதிகாரிக்காவது அதுக்கான துணிச்சல் இருக்கிறதா? அப்ப இது என்ன ஆகுதுன்னா, தனிப்பட்ட தாக்குதல்களாக, தனிநபர் தாக்குதல்களாக மாற ஒருபொழுது ஏற்படும். திரு வருண்குமார் அவர்கள் மீது தனிப்பட்ட தாக்குதல் உண்மையாக கண்டிக்கிறோம். அதே போல திரு வருண்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியவே மொத்தமாக முத்திரை குத்துவது, அது எந்த வகையில் ஏற்றுக்கொண்டு? அது ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சி. இத்தனை லட்சம் மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு ஜனநாயக அமைப்புல தவறு செய்யக்கூடியவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரத்தை வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா? உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு. காவல்துறையை சொல்லுதுன்னா நாங்களாம் எங்க போறது? அப்ப அதனால இதுல 2 தரப்புல தவறு இருக்கிறதா நான் பாக்குறேன். அது காவல்துறை அதிகாரி இது போல ஒரு கட்சியை தனித்து குறிப்பிட்டு பேசுவது, தேசிய அளவில் பேசுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. அதே போல திரு சீமான் தன் கட்சி தொண்டர்களை, அந்த கட்சி வருண்குமாரை மட்டும் இல்ல, எங்க எல்லாரையுமே இழிவா தான் பேசுறாங்க, கீழ்த்தரமா தான். அது நெறிப்படுத்த முடியலன்னா கட்சி தலைவருக்கு தகுதியில இருக்கும். மக்களிடத்துல அரசியலை சொல்லக்கூடியவர்கள் நெறிமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும், நாகரீகமான அரசியல் சொந்தக்காரராக இருக்கணும். அதே அவர் திரு சீமான் அவர்கள் இதுவரைக்கும் நெறிப்படுத்தல. அவர் இன்னைக்கும் அவர் திரு வருண்குமார் பேசுறது நம்ம கண்டிச்சு பேசுறதுக்கு ஆனா ஒரு சூழல் இருக்குது. ஆனால் இவர் என்ன பண்ண மறுபடியும் திரும்ப திரும்ப ஒரு வருண்குமார் மீதான தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்குது. அது ஏற்புடையது இல்லைங்க. இந்த விவாதத்துல தமிழ் கட்சி இது நீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல. ஒரு அரசியல் கட்சி திருமணவாத கட்சி சொல்றாரு, சட்டரீதியெல்லாம் தப்புன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு அரசியல் கட்சியா 1000 குடும்பங்கள் இருக்கலாம். தமிழ் கட்சிக்கு நாளைக்கு எந்த கட்சி வரலாம், யாருமே ஒரு ஆதரவு தமிழ் கட்சி இல்லை. இப்ப நாம் தமிழர் கட்சியின் மீது என்ஐஏ விசாரணை வந்த பொழுது நாங்களாம் முதல்ல அறிக்கை கொடுத்தோம். நாங்க எல்லாருமே அறிக்கை கொடுத்தோம், கண்டிச்சோம். அது தவறு என்று. சரிங்களா? என்ஐஏ தலையிடுவது என்பது தவறு. அப்படியான எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் ஒரு கைது செய்வது, விசாரணைகள் தவறுன்னு சொல்லியிருக்கோம். இந்த வருண்குமார் அவர்களை பொறுத்தவரை வருண்குமார் அத்துமீறாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல அத்துமீறார் திரு சீமான். இல்லைங்க, இல்ல இதுக்கு முன்னாடியே முன்னாடி சீமான் பேசினார்ல, அப்ப என்ன பண்ணிருக்கணும்? எல்லா கட்சிகளையும் அழைச்சு பேசியிருக்கணுமா இல்லையா? என்றைக்காவது திரு சீமான் பிற ஜனநாயக அமைப்பு மீது நம்பிக்கை வச்சிருக்காரா? இல்ல நான் கேட்கிறேன். முதல்ல மத்த கட்சிகளோடு மத்த ஜனநாயக அமைப்புகள் என்ன உறவு வச்சிருக்காருன்னு ஒண்ணு இருக்கும். இப்ப என்ஐஏக்கு அவங்களுடைய கட்சியினரை விசாரிச்ச பொழுது நான் கண்டிச்சு அறிக்கை கொடுத்த பொழுது என்ன பதில் அறிக்கை வந்தது? அப்ப நீங்க ஒரு நெருக்கடி வரும் பொழுது ஜனநாயக அமைப்புகள் சுத்தி நிக்கிறோம் இல்லையா, ஆதரிச்சு நிக்கிறோம். அப்ப ஒரு தோழமை உணர்வு வரணும் இல்லையா? ஆமாங்க, நீங்க அறிக்கை கொடுத்துருக்கீங்க, என்ஐஏ கண்டிச்சிருக்குது, என்ஐஏ நீங்க கண்டிச்சிருக்கிறீங்க, வரவேற்கணும்னு சொல்லணும்ல. அப்படி எந்த விதமான ஒரு தோழமையை அவர்கிட்ட வராது. இன்னைக்கு இல்ல, பல முறை அவர் மீது வழக்கு போட்டப்பறம் நாங்க அறிக்கை கொடுத்திருக்கிறோம், கண்டிச்சிருக்கிறோம். அப்படி தோழமை உணர்வுல அவர்கிட்ட எந்த நாகரிகத்தை அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. திரு வருண்குமாரை பொறுத்த வரைக்குமே இவர் வருண்குமார் மீது நடத்திய சமூக வளத்தில் நடத்திய தாக்குதல், தனிநபர் தாக்குதல் நேரடியாக பார்த்தோம். அது அருவருப்பா இருக்குது. அதை எப்படி நீங்க ஆதரிப்பீங்க? எப்படி ஆதரிக்க முடியும்? ஏன்னா அதே தாக்குதலை எங்க மேலே நடத்துறாரு. அவர் கட்சி தொண்டர் வச்சு எங்களுக்கு இன்னைக்கு நடத்துறாரு எங்களை மேல. அப்ப இதையெல்லாம் தடுக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அப்ப நீங்க வருண்குமாரை பத்தி நீ கேட்டதுனால நான் இப்ப சொல்றேன், தப்புன்னு சொல்றோம். இதுக்கான சூழல் இருக்கும் போதுதான் எங்களால சொல்ல முடியும். அப்ப நீங்க ஜனநாயக ரீதியா எல்லாமே நீங்க யாரையுமே நான் ஏத்துக்க மாட்டேன், நான் மட்டும் தனியா இருப்பேன் சொல்லக்கூடிய ஒருத்தரோட நாங்க ஏன் போய் பேசிட்டு இருக்கோம்? அவர் ஜனநாயக அமைப்பு நோக்கி வரணுங்க. அழைப்பு கொடுத்தா பார்க்கலாம் நிச்சயமா. ஏன்னா பொது கோரிக்கை சம்பந்தமா தான் பார்க்கணும். ஒரு கோரிக்கை மாஞ்சோலை சம்பந்தமாக அவர் பேசுறாருன்னா, திரு விஜய் பேசுறாருன்னா வரவேற்கிறோம். இந்த நமன சமுத்திரம் பஞ்சாலை குறித்தோ அல்லது அந்த இது போல இருக்கக்கூடிய மீனவர் பிரச்சனை சம்பந்தமாவோ வரவேற்கிறோம். அவங்க கொடுத்த தீர்மானங்கள் நாங்கள் முன்னாடி போட்ட தீர்மானங்கள் தான், எங்களுடைய தீர்மானங்கள் தான். அது அவங்களும் வெளிப்படுத்திருக்கிறாங்க, அதனால நாங்க வரவேற்கிறோம்.
எங்களுக்கு வந்து என்னன்னா கோரிக்கை ஜெயிக்கணும். அதுக்கு யார் வந்து ஆதரிச்சாலும் நாங்க வரவேற்கிறோம். அவரை சுற்றியே நீங்க அதாவது தோழர் திருமா அவர்களை நோக்கி தான் கடுமையான நெருக்கடிக்கு உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கு. சரிங்களா? அவர் தோழர் திருமா அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல் நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சாதி பிரச்சனை, தலித்துகள் தாக்கப்பட்டாங்கன்னா எல்லாருமே தமிழர்னு சொல்லக்கூடிய கட்சியெல்லாம் போய் நிக்கிறாங்க. அவன் தமிழர்கள் தானே, வெங்க வயல்ல பாதிக்கப்பட்ட தமிழர்கள் தானே. எத்தனை கட்சி அங்க போய் நின்னுச்சு? யாரும் போல திருமாதான தோழர் தானே போறாரு. அப்ப கடைக்கோடியில் பாதிக்கப்படுற மக்களுக்கு யார் கை கொடுக்கிறார்களோ அவர்களை நோக்கியான நெருக்கடிகள் தாக்குதல் நடந்து கொண்டேதான் இருக்கு. அதுதான் இங்க வந்து நம்மளுக்கு வந்து கவலைக்குரிய விஷயமாக இருக்கு. அப்போ தோழர் திருமா அவர்கள் இன்றைக்கு தவிர்க்க இல்லாத ஒரு ஆற்றலாக இருக்கிறார், அரசியல் ஆற்றலாக இருக்கிறார். அவருடைய கட்சி வலிமை என்பதை கடந்து அனைத்து ஜனநாயக அமைப்புகளின் குரலாக அவர் இருக்கிறார். தமிழ்நாட்டில் நம்ம சந்திக்கக்கூடிய நெருக்கடி என்னங்க? மதவெறி மாநில கட்சிகளை உடைக்கக்கூடிய பாஜக, இதை எதிர்த்து பேசக்கூடிய வலிமையான குரலாக தோழர் திருமா அவர்கள் இருக்கிறார். அதனால அவருக்கான நெருக்கடி என்பது தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை நாங்க கண்டிப்பா நிச்சயமா அவர் துணை அனுப்போம். அதிமுக ஆட்சி காலத்துல வந்து குழந்தை அரசன் விடுதலை தமிழ் புலிகள் அதிமுக ஆட்சி காலத்துல 26,000 போராட்டம் நடத்திருக்கோம். ஆனா அப்ப அதிமுக ஆட்சிக்கு இருந்த ஊடகம் வந்து ஜேஆர்டிவி, அச்சு ஊடகம், பாக்கி எல்லாம் வந்து வேற நிலையில எல்லாம் மூவ் பண்ணி காமிச்சாங்க. இப்ப இருக்கிற அந்த ஊடகம் வந்து ஆட்சியாளர்களுக்கு நேரடியான தொடர்புடைய ஊடகமா இருக்கிறதுனால அந்த காட்டாய்களை யாரு காட்டுறாங்கன்னா அதிமுக ஊடகம் அவங்களும் எங்களை காட்டுறதுனாலதான் எங்க செய்தி இந்த இது யாரு பொறுப்புன்னு தெரியல. நாங்க வந்து அமரன் படத்துக்கு டைரக்டரை கண்டிச்சு ஒரு பேட்டி கொடுத்தோம். சரிங்களா? என்ன பண்றாங்கன்னா அந்த ராணுவ வீரர் முகுந்தை கொச்சையா நாங்க பேசணும்னா இவர் எடுத்து தமிழ் ஜனம் வந்து ஒரு காடு போட்டுருச்சு. நாங்க அப்படி சொல்லவே இல்லை. சொல்லாத ஒரு கருத்து முகுந்த் வரதராஜனே போர் குற்றவாளியாக திருமுருகன் காந்தி சொல்கிறார்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு ட்விட்டர்ல போட்டு பெரிய பிரச்சனையாகி எல்லா பிஜேபி காரங்களும் அறிக்கை கொடுத்து எத்தனை வீடு வரைக்கும் மிரட்டல் வருது. இந்த பத்திரிகை தான் பண்ணிச்சது. நாங்க கண்டிச்சது டைரக்டர். அது பேட்டியிலேயே சொல்லிட்டு சொல்றோம், எங்களுக்கும் அந்த முகுந்த் வரதராஜனுடைய வரலாறு இந்த பத்திரிகா சந்திப்பு தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க இயக்குனர் நோக்கி கேள்வி கேட்கிறோம். ஆனா இந்த பத்திரிகை இது ஒரு செய்தி காலம் கொடுத்து வச்சிருக்குது. யோசிச்சு பாருங்க, நாங்க பேசக்கூடிய போராடக்கூடிய விஷயங்கள் செய்தி ஆகிறதே இல்லை. ஆனா நாங்க சொல்லாத விஷயங்கள் செய்தியாகி வீடு வரைக்கும் குழந்தைகள் வரைக்கும் நெருக்கடி எதிர்கொள்றோம். இவங்க பண்ணின ஒரு விஷயத்தினால குடும்பங்கள் வரைக்கும் எதிர்கொள்றோம். சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் யார் வருண்குமார் பேசுறாரு, நாங்களாம் எங்க போறது? புரியலீங்க? இல்ல அவங்க என்ன கேட்டாங்கன்னா எல்லா இடத்துல இருந்து வருதுங்க. யாரெல்லாம் விமர்சிக்கிறமோ வந்துட்டு இருக்குது. நான் இல்ல இப்ப நீங்க கேட்டதுக்கு ஏன் பத்திரிகையில வரலன்றப்ப நான் என்ன சொன்னேன்னா, நாங்க பேசுற பாசிட்டிவான விஷயங்கள் வர மாட்டேங்குது. சரிங்களா? இப்ப நான் சொல்லாத விஷயத்தை போட்டு நீங்க இப்ப மத்த இடத்துல இப்ப இதுக்கு பண்றாங்க, இதுக்கு வழக்கு போடுறாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க, நேரடி எதிர்கொள்ளலாங்க இல்லைங்களா? நேரடி எதிர்கொள்ளலாம். வழக்கு சட்டம்னா எதிர்கொள்ளலாம். இல்ல போலீஸ் கொண்டு இறக்கி தடியடி நடத்தினா கூட அதை எதிர்கொள்ளலாம். ஆனா அவதூறுக்கு நாங்க எப்படிங்க பண்ண முடியும்? நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இது அதுல நீதிமன்றத்துல போய் சொல்ல முடியும். இது யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? அது குடும்பம் வரைக்கும் வராது, குழந்தை கூட்டம் வரைக்கும் வராது. ஆனா இது குழந்தை குடும்பம் வரைக்கும் வருது இல்லைங்களா? இப்ப நாங்க யார்கிட்ட போய் பேச? அதனாலதான் சொல்றோம், நாங்க வந்து யாருக்கு எதிராக எந்த பத்திரிகையாளருக்கு எதிராக இல்ல. இது முடிவு பண்றதுக்கு யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணி அதை போடுறாங்க இல்லையா? அது எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பை கொடுக்குது. இப்ப நான் கைதானப்ப தீவிரவாதி பிரிவினவாதி பெருசா பேசினாங்க, விடுதலையான செய்தியே வரலையே 7 வருஷமா. இல்லைங்க, நீங்க என்ன கேஸ் வேணா போலாம், பேர் கெட்டு போனதானே இல்லைங்க. அது டெஃபமேஷன் போறது வேற. நான் சொல்றது என்னன்னா, பேரை வந்து SR பாண்டியன், தேவேந்திரகுலம் மக்கள் இல்ல
கருணாநிதி அவருக்கு ஆதரவு அளிப்பதற்கு முடிவெடுப்போம். அப்படி இல்ல கோரிக்கையை மக்கள் பொறுத்து பிரச்சனைக்கும் மக்கள் பிரச்சனை குறித்து யார் வந்தாலுமே நாங்க அதற்கான கன்சிடர் பண்ணுவோங்கிறோம், கவனத்துல எடுப்போம் அப்படிங்கிறது. அவருடைய இணைந்து செயல்படுவது. இல்ல தயவு செஞ்சு அப்படி அது பேச வரட்டும். அவன் மக்கள் பிரச்சனைக்கு அவர் போராடுறதுக்கு தயாரா இருந்தாங்கன்னா அதுக்கு ஆதரவு அளிக்கும். விஜய் நாளைக்கு வந்து எலெக்ஷன் ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டாங்க. அதை அப்ப பார்ப்போங்க. மக்கள் பிரச்சனைகளுக்கு போராடணும். மக்கள் பிரச்சனைக்கு திரு விஜய் அவர்கள் ஆதரவு கேட்டால் நாங்கள் ஆதரவு அளிப்போம். போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். மக்கள் பிரச்சனைகளுக்கு அவர் போராட முன் வருவாரேயானால் நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்போம். அந்த போராட்டம் குறித்து நாங்க முடிவெடுத்து ஆகணும்.